இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் பணிகளை புறக்கணித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். வெயில் அதிகரித்து வருவதால் பகல் 12 மணிக்கு மேல் வேலை வாங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி. கொள்முதல் நிலையத்தை திறக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. திண்டுக்கல் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான காளியம்மன் கோயிலை தனிநபர் சொந்தம் கொண்டாட எதிர்ப்பு. உதவி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக சரக்கு கப்பல்களும் விசைப்படகுகளும் வெற்றிகரமாக கடந்து சென்றன. பாம்பன் தூக்குப்பாலம் குறித்த செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவையில் சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் தங்களிடம் மதியம் 12 மணிக்கு மேல் வேலை வாங்கக்கூடாது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பு ஏராளமான தூய்மை பணியாளர்களோடு AICCTU, தமிழ் புலிகள், SWWA மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2021 திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், அதுவரை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், விடுப்பு நாட்களில் பணிக்கு வந்தால் இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும், மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பணி சுமையால் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஈம சடங்கு காரியங்களுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் மாநகராட்சி பகுதியில் உள்ள தெருக்களில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் மூடப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பூரில் நெல் அறுவடை நடைபெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே இந்த பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்கு முன்பதிவு செய்ய சென்றபோது கொள்முதல் நிலையம் மூடப்பட்டு விட்டதாகவும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்து கொள்ளுமாறும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தங்களுக்கு கூடுதல் செலவினங்கள் ஏற்படுவதோடு பெரும் சிரமங்கள் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மூடப்பட்டுள்ள கொள்முதல் நிலையத்தை செயல்படுத்த வேண்டும், இல்லை என்றால் போராட்டங்கள் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று வேப்பூர் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்த காளியம்மன் கோவிலை தனிநபர் சொந்தம் கொண்டாடுவதை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குஜிலியம்பாறை அருகே உள்ள தங்கச்சி அம்மாபட்டியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான காளியம்மன் கோவிலில் சுற்றியுள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் கொண்டாடி வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பாலு மகேந்திரன் என்பவர் இக்கோவிலுக்கு தாங்கள்தான் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை பெற்றதாக கூறப்படுகிறது.
இதனை அறிந்த ஊர் மக்கள் காளியம்மன் கோவிலுக்கு பொதுமக்கள் சார்பாக வழங்கப்பட்டுள்ள 126 சவரன் நகைகளையும் 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் பாலு மகேந்திரன் கையாடல் செய்து கொண்டு கோவிலுக்குள் மற்ற சமூகத்தினரை அனுமதிக்க மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்று சொல்லி போராட்டம் பொது மக்கள் சார்பாக உதவி ஆணையரை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை நடவடிக்கை கோவில் சொத்தை மீட்டுக்கொடு தனி யாருக்கு தாரை வார்த்தை குடும்ப சொத்தாக மாற்றிய கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலைப்பாதையில் காட்டு யானை உலா வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மருதமலை சுப்பிரமணியர் கோவில் பகுதிகளில் அடிக்கடி காட்டு யானைகள், காட்டு பன்றி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நேர கட்டுப்பாடு, பாதுகாப்பு வழிமுறைகளை கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காலை 6 மணியளவில் உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அடிவார பகுதிக்கு வந்து பின்னர் மலைப்பாதை வழியாக மயில் மண்டபம் முன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யானையை விரட்ட முயற்சித்தும் வனத்திற்குள் செல்லாமல் அங்குமிங்கும் போக்கு காட்டிய யானை சில மணி நேரம் கழித்து ஒரு வழியாக காட்டுக்குள் சென்று மறைந்தது. கிருத்திகை தினம் என்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் யானையின் நடமாட்டத்தால் பக்தர்கள் மலையடிவாரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் மருதமலை கோவிலில் யானை மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் தொடர்ந்து காணப்படுவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலைக்கோவிலுக்கு காலை 8 மணிக்கு பிறகே சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வனத்துறை சார்பில் கோவில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை சாலைகளில் காட்டெருமை கூட்டம் வழிமறித்து நின்றதால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் தவித்தன. கோடை விடுமுறையையொட்டி தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதமான சூழலில் மலைகளும் வனங்களும் நிறைந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். மேகங்கள் சூழ்ந்த மலை சிகரங்களையும் வண்ண பூங்காக்களையும் ரசிக்கும் பொதுமக்கள் சில சமயம் வனப்பகுதிகளில் இருந்து வெளிவரும் யானை, காட்டெருமைகள், கரடி போன்ற விலங்கினங்களையும் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். அதே சமயம் உணவு தேடி வரும் விலங்குகள் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் சம்பவங்களும் கடந்த காலங்களில் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கொடைக்கானலில் சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா தலங்களான பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சதுக்கம் போன்ற பகுதிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் பசுமை பள்ளத்தாக்கு சுற்றுலா பகுதியில் 15க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் கூட்டம் சாலையின் நடுவே வழிமறித்து நின்று கொண்டிருந்ததால் அந்த வழியாக சென்ற சுற்றுலா வாகனங்கள் அந்த பகுதியை கடக்க முடியாமல் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது. பார்ப்பதற்கு காட்டெருமைகள் அழகாய் இருப்பினும் அவைகள் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் காத்திருந்ததுடன் அவைகளை சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ச்சியடைந்தனர். நவீன இயந்திரங்கள் குவிந்து கிடக்கும் இந்த காலத்தில் சைக்கிளில் ஊர் ஊராக சென்று சாணை பிடிக்கும் தொழிலை செய்து வரும் முதியவரின் உழைப்பினை பலரும் பாராட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரைச் சேர்ந்த 67 வயதுடைய வீரன் என்ற அயராத உழைப்பாளி தனது 15 வயது முதல் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக கத்தரி, கத்திகளுக்கு சாணை தீட்டும் தொழிலை செய்து வருகிறார். தனது சைக்கிளையே இயந்திரமாக்கி நாள் ஒன்றுக்கு பல கிலோமீட்டர் பயணம் செய்யும் இவர் ஆலங்குளம், சுரண்டை, கீழப்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சென்று சாணை தொழில் செய்து வருகிறார்.
முறுக்கிய மீசையுடன் எப்பொழுதும் சிவப்பு சட்டையுடன் காணப்படும் இந்த 67 வயதான இளைஞர் மனம் தளராமல் நகர மற்றும் கிராம வீதிகளில் சாணை பிடிக்கலையோ சாணை என்று குரல் கொடுத்தவாறு பயணித்து வருகிறார். கூர்மையான ஆயுதங்களோடு சைக்கிளில் வலம் வரும் அவரிடம் பொதுமக்கள் தங்கள் வீட்டு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களுக்கு சாணை பிடித்து வருகின்றனர். யாரையும் ஏமாற்றாமல் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தி வருவதாக கூறும் இவர் மன நிம்மதியோடு வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கிறார். ஓடிக்கிட்டு இருக்கு சாணை பிடிக்கும் தொழிலை நம்பி. கத்திரி, அருவாமனை, கத்தி, ஸ்டவ் ரிப்பேர், கேஸ் ரிப்பேர், ஜார் ரிப்பேர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கும் தொழில் கொடுக்கும் தாய்மார்கள் தகப்பமார்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஊருக்குள்ளே 15 வருஷத்துலேருந்தே நான் 15 வயசுலேருந்தே சாணம் வைக்கேன். இந்த தொழிலை விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த தொழில் என்னதுக்கு தெய்வம் மாதிரி எனக்கு இதான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் 60 கிலோ வெயிட் இருக்கும் சைக்கிள். 60 கிலோ வெயிட்டை வச்சு நான் உருட்டி பேரவாதி வெளியில் ஏறி போகிறேன். இந்த தொழிலை நம்பி எனக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருக்கு ஐயா. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகர்கோவிலில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற ரயிலில் பயணி ஒருவர் பச்சிளம் குழந்தையை சக பயணியிடம் கொடுத்துவிட்டு ஓட்டம் பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த வீரமணி என்பவர் நாகர்கோவிலில் இருந்து பெங்களூரு சென்ற ரயிலில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது அருகில் 8 மாத பச்சிளம் குழந்தையுடன் இருந்த நபர் வீரமணியிடம் தண்ணீர் பாட்டில் வாங்கி வருவதாக கூறிவிட்டு மதுரை ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். ஆனால் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்தபோதும் கூட குழந்தையை கொடுத்தவர் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த வீரமணி சேலம் ரயில்வே போலீசாரிடம் குழந்தையை ஒப்படைத்தார். இதனையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் குழந்தைகள் நல காப்பகத்தில் குழந்தையை அனுமதித்துள்ள போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பன்னந்தூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மன்னார் ஈஸ்வரர் சமேத பச்சையம்மன் முனீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மேலதாளங்களுடன் கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் தெளித்து குடமுழுக்கு செய்தனர். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் பட்டியலின மக்களுக்கு விரோதமாக செயல்படும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை பதவி நீக்கம் செய்ய கோரி விசிகவினர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளின் போது பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல் நடைபெற்றதை கண்டித்து தல்லாக்குளம் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் ஆட்சியரின் வாகனம் பேரணியின் நடுவே சென்றதை கண்டித்தும் அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி விலநகரில் அமைந்துள்ள பழமையான பெருந்தேவி தாயார் உடனாகிய வரதராஜ பெருமாள் ஆலய குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஜெயசவயர் முனிவருக்கு பூதேவி ஸ்ரீதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் காட்சியளித்த இத்தல குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு எடுத்து வரப்பட்ட புனித நீரினை பட்டாச்சாரியார் கோபுர கலசங்களில் தெளித்து குடமுழுக்கு செய்தனர். அப்பொழுது அங்கு குவிந்து இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கூறி சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே குடிநீர் தொட்டியில் யானையின் சாணம் கலக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு அரசு பள்ளி அருகே அமைக்கப்பட்டிருக்கும் நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தண்ணீர் எடுக்க வந்தபோது தொட்டியின் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் யானையின் சாணம் கலக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து சேலூர் மட்டம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் குடிநீரை எடுத்து ஆய்வுக்காக அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெருவேம்புடையார் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. நாங்குநேரி ராஜாக்கமங்கலம் அருகே அமைந்துள்ள பெருவேம்புடையார் சாஸ்தா கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத உத்தர திருவிழா நடைபெறுவது வழக்கம். 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் கொடியேற்றப்பட்டு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி சித்திரை
உத்திர திருவிழா நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜேசிபி இயந்திரங்களின் வாடகையை உயர்த்த கோரி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் பல்வேறு கட்டுமான மற்றும் வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆயிரக்கணக்கான ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் இயந்திரங்களின் பணிக்காக மணிக்கு 900 ரூபாய் வாடகை வசூல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டீசல் விலை, சாலை வரி, பொக்லைன் ஜேசிபி இயந்திரத்தின் விலை உயர்வினை முன்னிட்டு மணிக்கு 1200 ரூபாயாக வாடகையை உயர்த்த வலியுறுத்தி ஜேசிபி இயந்திர உரிமையாளர்கள் மற்றும் ஜேசிபி இயக்குபவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே விலங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அபிவிருத்தி நாயகி சமேத அட்சயபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சாமியின் பாதத்தில் தங்க ஆபரணங்களை சமர்ப்பித்து பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அட்சய திருதியை அன்று பொதுமக்கள் தங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை அட்சயபுரீஸ்வரர் பாதங்களில் வைத்து வழிபட்டால் தங்களுடைய ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புளியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு வறட்சியின்றி தண்ணீர் கிடைத்திடவும் கிராம மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பு பால்குடம் சுமந்தவாறு புறப்பட்ட ஏராளமான பக்தர்கள் கிராம வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்தனர். இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் நவகாளி பரமேஸ்வரி அம்மனை வணங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருகே அன்பு இல்லத்தில் குழந்தைகளுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்பின் போது மேடையில் எவ்வித பயமும் இன்றி பேசிய சிறுமியின் திறமையை பலரும் கேட்டு பாராட்டுகளை தெரிவித்தனர். இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பீமநாயக்கனூர், வீரிபாளையம், புதுப்பட்டி, கணபதி நகர் மற்றும் மேலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் தொன்போஸ்கோ அன்பு இல்லத்தினால் 6 நாட்கள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியில் 200 குழந்தைகளுக்கு மேல் கலந்து கொண்டு அவர்களுக்கு குழந்தை உரிமைகள், காலநிலை மாற்றம், தன் சுத்தம், சுகாதாரம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு பரிசளிக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி கவுண்டம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ புலியாத்தா அம்மன் கோவில் சிலை ஊர்வலத்தின் போது ஒரு ஜல்லிக்கட்டு காளை மாடு 2 காளையும் தூக்கி நின்ற இக்காட்சி காண்போரை வியக்க வைத்தது. இந்த கோவிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட புதிய ஐம்பொன் சிலை பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ புலியாத்தா அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றது. அப்பொழுது மேலதாளங்களுடன் சென்ற ஊர்வலத்தில் அம்மனை வரவேற்கும் விதமாக ஜல்லிக்கட்டு காளை ஒன்று 2 கால்களையும் தூக்கி நின்ற காட்சி பக்தர்களை பரவசமடைய வைத்தது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தென்காசி மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் 100 மாணவ மாணவிகள் 7 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தி அசத்தியுள்ளனர். மத்தளம்பாறையில் உள்ள தமிழன் போர்முறை சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் லோட்டஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இணைந்து நடத்திய போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தென்காசி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100 மாணவ மாணவிகள் 7 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிலம்பம் கலையின் 7 முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 96 மாணவ மாணவிகளும் 9 முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 4 மாணவர்களும் தனித்திறனில் உலக சாதனையை படைத்து அசத்தினர். இச்சாதனைகள் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் கேடயங்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. 100 மாணவர்கள் ஒன்றிணைந்து சிலம்பத்தினுடைய 7 நுட்பங்களை தொடர்ந்து 7 மணி நேரமாக இடைவிடாது
சிலம்பம் சுற்றி ஒரு உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டார்கள். அதை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். அதே வேளை